ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த வண்டி நமக்கு தெரியும். சுமோங்கிற பேரில் லான்ச் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த ஒரு வண்டி தான். இதை ரீலான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே. இதில் 2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு டீசல் என்ஜின் வரப்போகுது. கூடவே பெட்ரோல் வேரியண்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக வண்டியில் பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் கொடுக்காங்க. முக்கியமாக இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே மாடிஃபைடு வண்டி தான் வருது. முக்கியமாக அதோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. பவரை பொறுத்தவரை 160 ஹார்ஸ் பவரில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்துட்டோன்னா வண்டியில் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டார்க்குமே 320 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பக்காவான என்ஜின் தான் வருது. என்ஜின் வேரியன்ட்ஸ்னு சொல்லும்போது நமக்கு டீசல், பெட்ரோல், அப்புறம் எலக்ட்ரிக் வேரியண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காங்க. மைல்டு ஹைப்ரிட் வெர்ஷனும் வர்றதா சொல்லாங்க. அது எதுக்காகனா முக்கியமாக ஃபியூவல் எக்கனாமிக்கு. டாட்டாவில் இது வரைக்கும் ஹைப்ரிட் டெக்னாலஜி இல்லை. இந்த சுமோயில் வரணும்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக டீசல் வேரியண்ட் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா பெட்ரோல் வேரியண்ட் 5 ஸ்பீடு டிசிடி டைப்லையும் கொடுத்துருக்காங்க. டியூவல் கிளட்சி டிரான்ஸ்மிஷன் டைப்பும் வருது. முக்கியமாக டாட்டாவோட லோகோ ஃப்ரண்டில் இருக்குது. அப்புறம் ஃபாக் லேம்ப் செட்டப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்ட்ஷீல்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. டீசல் ஹைப்ரிட்டை பொறுத்தவரை 28 km/லிட்டர் போகும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஹைப்ரிட் வண்டினாலே நல்ல மைலேஜ் தரக்கூடியதான். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த ஹைப்ரிட்டுக்குமே நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 210 mm கொடுத்துருக்காங்க. வண்டி மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவான டிசைனாக இருக்குது. ஏரோடைனமிக் டிசைன் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா 7ன்னு சொல்லாங்க. முக்கியமாக வண்டியில் உள்ள மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிடுது. மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது ரியர் சைடு வியூ எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆட்டு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடுது. மற்றபடி 6 ஏர் பேக்ஸ் கொடுக்காங்க. மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இது ஒரு சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி தான் சொல்லலாம். டாட்டாவை பொறுத்தவரை அதுதான் முக்கியமாக பண்ணுறாங்க. சீட் பெல்ட்டு எல்லாருக்குமே இருக்க மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி அலாரம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் பெல்ட் போடலைன்னா உடனடியாக அது தெரிவிக்க மாதிரி இருக்குது. 360 டிகிரி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற இதுன்னு சொல்லும்போது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி இதெல்லாமே சில வேரியண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதான் டாப் எண்ட் வேரியண்ட்டில் வருது. அது மாதிரி டச் ஸ்க்ரீன், இன்ஃபோடைன்மெண்ட், இன்டீரியர் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் நல்ல எல்இடி லைட்டிங்ஸோடு வந்துடுது. லக்ஸுரி இன்டீரியர்னு சொல்லலாம். டச் ஸ்க்ரீன் இந்த இது எல்லாமே ரியாஸ் கேமரா, 360 கேமரா இந்த செட்டப் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ வண்டியில் வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிளைமேட் கண்ட்ரோல் செட்டப் எல்லாமே வந்துடும். எல்இடி லைட்டிங்ஸ் முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டாட்டா இன்டீரியரில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன், இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே வந்துடுது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய சைஸ் வீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ் ரியர் டிசைனுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரூஃப்லேயே ஒரு லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் லெதர் அப்ஹால்ஸ்ட்ரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஸ்டைலில் நல்ல லக்ஸுரி ப்ரீமியம் ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க. 16 இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ஸை பொறுத்தவரை நல்ல மற்றபடியுமே நல்ல லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் எல்லாமே லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா 4450 mm கொடுத்துருக்காங்க. மற்ற டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது வண்டி பக்காவாக இருக்குது. வீல் பேஸ் 2750 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அமைப்பும் செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவி வேரியண்ட் 200 kW பவரில் கொடுக்காங்க. ஸோ இதனால் அதிக தூரம் போகிற மாதிரி தான் ரேஞ்சுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல இது கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்குமே இதில் 400 நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி உள்ள மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சுங்கிறப்ப நமக்கு 500 km ரேஞ்சுக்கு போகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சுமே இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜிங் டைம் 40 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி செட்டப் தான் இதில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வரக்கூடிய காலங்களில் இந்த வண்டி ஒரு சரியான இடத்த பிடிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. சிக்மா பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதில் தான் இந்த வண்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது ஏற்கனவே இருக்கக்கூடிய லக்ஸுரி பிராண்ட்ஸான நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஜேஎல்ஆர் இந்த மாதிரி இதுகள். ஸோ அதுக்குள்ள தாக்கமும் இந்த வண்டிகளில் இருக்கும். இனி வரக்கூடிய டாட்டா வண்டியில் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறதா இருக்காங்க. பேனரோமிக் சன்ரூஃப், 5 ஸ்டார் சேஃப்டி நார்ம்ஸ் இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்தவரையில் ஒரு சுமோங்கிறது ஒரு மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இதில் ஃபீச்சர்ஸோடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்கிறதுனால இந்த வண்டி நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, டாட்டா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ப்ரைஸுமே 12 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.